தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: மறுமலர்ச்சி பெறட்டும். இன்றைய மிஷனரி சாலமோன் துரைசாமி. மண்ணில் பிறந்தது 17/6/1917. விண்ணில் சென்றது 22/5/1992. ஊர் அரக்கோணம். நாடு இந்தியா. தரிசன பூமி இந்தியா. பிஷப் ஹெர்பர் கல்லூரி. 1934ஆம் ஆண்டு பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டது. சைமன் கமிஷன் பரிந்துரைப்படி அது மூடப்பட்டது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தலையில் இடி விழுந்ததற்கோர் தடுமாறி நின்றனர். 1964ஆம் ஆண்டு திருச்சி, தஞ்சை, திருமண்டல பேராயராக பொறுப்பேற்ற சாலமோன் துரைசாமி அக்கல்லூரியை மீண்டும் தலைக்க செய்தார். புத்துயிரும் புதுவாழ்வும் அக்கல்லூரிக்கு கிடைத்தது. 20 ஏக்கருக்கும் அதிகமான கட்டிடங்கள் கட்டப்பட்டன. கண்டோர் வியந்து போற்றும் வகையில் அதனை உருவாக்கி படிப்போரை பெருமையடைய செய்தார் பேராயர் துரைசாமி. மக்களின் ஆன்மீக வாழ்விலும் பொருளாதார வளர்ச்சியிலும் கல்வி பணியிலும் அக்கறை கொண்டு தமது செயற் திட்டங்களுக்கு சிறப்பான வடிவம் கொடுத்தார். திருச்சபை தன்னிறைவு பெற்று காணப்பட வேண்டும் என்பதற்காக பல வணிக வாகனங்களை உருவாக்கினார். மேற்கு ஜெர்மனியின் உதவியுடன் ஏழை சிறுவர் சிறுமியர் இலவசமாக தங்கி பயில 40க்கும் மேற்பட்ட விடுதிகளை ஏற்படுத்தினார். கல்வி பணியில் பெரும் முன்னேற்றங்களை மக்கள் பெற்றிட செய்தார். பேராயர் துரைசாமி தமிழ் கிறிஸ்தவ இலக்கியங்கள் மீது நீங்கா பற்றுடையவர். 1981ஆம் ஆண்டு உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவை என்ற அமைப்பை தொடங்கி திறம்பட நடத்தினார். பேராயர் ஒரு சிறந்த எழுத்தாளர். கிறிஸ்தவ கல்வி, இந்தியாவில் கிறிஸ்தவம், என் கண்கள் அவரது மகிமையை கண்டன போன்ற அழியா நூல்களை படைத்தார். மாபெரும் தலைவனாக வாழ்ந்த பேராயர் இதே நாள் மே 22, 1992ஆம் ஆண்டு கடவுளின் அழைப்பை ஏற்று பிஷப் ஹெர்பர் கல்லூரி வளாகத்தில் உள்ள சிற்றாலயத்தில் விதைக்கப்பட்டார். அன்பரே, உமது பெயரை சொல்லும்படி மக்களுக்காக எதனை சாதித்திருக்கின்றீர்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. சிலுவையை சுமந்து வாழ்பவரே இரட்சகரின் திருமுக பிரகாசத்திற்குள் நடந்து செல்வார் என்கிறார் சாது சுந்தர் சிங்.